அப்படியே கஷ்டப்பட்டு மேலே ஏறி சோறு சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் சாமி பார்க்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு கேமராவோ கோப்ரோவோ இருந்தால் தலையில் மாட்டிட்டு நாம் பாட்டி ஏறி போயிட்டுருக்கலாம். அதுதான் நாங்கள் வந்த பாதை. புழு மாதிரி இருக்கா, மண் பாதை. அதுதான் நடந்து போகணும்னு சொல்லிக்கிறான். ஆட்டோ காசு கொடுக்க மாட்டேங்கிறான். நடந்து போகிறது அது கீழே இறங்கிட்டு அப்புறமா பேசிக்கலாம். நான் 2 பேர் போனோன்னா ஜாஸ்தியாக கேட்பானே, தலைக்கு 100 ரூபான்னு கேட்பான். ஏதோ பக்கமாக வந்துட்டோம். எல்லா புகழும் அருள் தரும் ஸ்ரீ பர்வதமலைக்கு. எஸ், நம்ம அண்ணா மேலே வந்து சொரிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு வெக்க வந்துடுச்சு. இங்கேருந்து வியூவை பார்ப்போமா? இங்கேருந்து கீழே பார்த்தா அப்படியே எங்கள் அப்பா ஏறுவோமா? கிரிப்புக்காண்டி ஒன்றுமே இல்லையே. வந்துட்டோம். முதல்ல விநாயகர் இருக்கிறாரு. பேக் இருக்குது. ஏம்மா, இங்கே ஒரு நந்தி. அப்பாடா வெற்றி, வந்துட்டோம். எங்கள் கேங்கே வந்துச்சுப்பா. வந்தாச்சு. சேர்ந்து விட்டு இல்லை அதுக்கு இன்னும் 4 இருக்கு. இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. வெள்ளு இருக்கா? இல்லை, ஆனால் சவுண்ட் இல்லை. அது இல்லை, நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குண்ணா வாசலுக்கு. கடைசியில் பின்னாடி சுற்றிட்டு ஓகே, கோயிலுக்கு வந்தாச்சு. இது என்னன்னே தெரியல, கன்றாவியாக இருக்கு. சரி, ஓகே. இது ஒரு ஊத்துன்னு தான் சொன்னாங்க. ஊத்தா இருக்கலாம். சரி, ஓகே, நாங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இறங்கும்போது பார்ப்போம். இந்த இதெல்லாம் கட்டிட்டியா? நல்லா மாட்டியாச்சு. அப்படியே ஒரு ரொட்டேஷனா போட்டுருவோம். அடடா, ஸ்லோமோ போட்டால் இன்னும் நல்லா இருக்கும்பா.